கோபி உன்னை திட்டும் போதெல்லாம் நான் கூட வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. பாரு, அவன் கடன் வாங்கி ஃபீஸ் கட்டியிருக்கான்டா. ஆனா நீ படிக்கவும் செய்யாம உருப்படாம இப்படி பண்ணிருக்கியடா. பாட்டி, அப்பா, இத நான் வேலையா செய்யல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. சும்மா இருக்கிற நேரம் ஏதாச்சும் வேலை செஞ்சா எனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன்னா நான் செமிஃபைனல் வரைக்கும் போயிடுவேன்ப்பா. கிழிச்ச ஏய், நீ ஒன்னும் ஆக மாட்ட, எதுவுமே ஆக மாட்டடா. நீ என்ஜினியராவும் ஆக மாட்ட, நீ நினைக்கிற மாதிரி ஒரு சினிமா டைரக்டராவும் ஆக மாட்ட, ஒரு வேலையை செய்ய மாட்டடா. நீ இப்படியே எக்ஸாம் எழுதாம சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டேறா. நல்ல வண்டி எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறா. டேய், மாசம் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? ஒரு 8000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய்? அதுக்காக நாள் முழுக்க மாசம் முழுக்க வேலை பண்ணுவியாடா? டேய், எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு அப்பா இருந்திருக்கவே கூடாதுடா. குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்கலாம் பாரு. அப்படி ஒருத்தன் வீட்டுல நீ பிறந்திருக்கணும். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வராளே செல்வி, அவ வீட்டுக்காரர் மாதிரி நான் இருந்திருக்கணும். பிள்ளைங்களை கவனிக்காம தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு தினம் குடிச்சிட்டு அலையறாரே, அதே மாதிரி நானும் இருந்திருக்கணும். நீ படிக்கிறியா சாப்பிடுறியான்னு கவனிக்காம கை கழுவி விட்டுருக்கணும். ஆனா அதை பண்ணாம உன்னை பத்தி கவலைப்படுறேன்ல, அதுக்கு நீ செய்யற நன்றி கடன் ரொம்ப நல்லா இருக்குடா ஏடில், ரொம்ப நல்லா இருக்கு. பாரு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஒரு நாளாவது அவனுக்கு யாராவது நிம்மதி கொடுக்கறீங்களாடா? அம்மா, போதும், நீ ஒன்னும் பேசாத. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு உனக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுடா. நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னென்ன வேலை செஞ்சிருக்க? அப்பா ப்ளீஸ், இது என்னோட பெர்மனண்டான வேலை இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நான் சும்மா பார்ட் டைமா தான் பண்றேன், அதுவும் பணத்துக்காக தான் பண்றேன், அவ்வளவுதான். அப்போ பணத்துக்காக நீ என்ன வேலை வேணும்னாலும் செய்வ, அப்படிதானே? சொல்டா. பணத்துக்காக நான் ஒன்னும் தப்பான வேலையை செய்யலையேப்பா. வேலையில என்னப்பா அசிங்கம் இருக்கு? புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலைக்கு போனா அப்படியே வேலை செஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன். இது நான் பணத்துக்காக 1 மாசமோ இல்ல 2 மாசமோ செய்வேன். படம் எடுத்து சக்சஸ் ஆயிட்டா இது எல்லாமே மாறிடும்பா. அதுக்காக மட்டும்தான் நான் வேலை செய்யறேன், புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். ஏய், இன்னைக்கு நீ வேலை செய்யற கோலத்தை பார்க்கும்போது உங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. ஒருவேளை நீ இன்ஜினியர் பட்டம் வாங்கிட்டு வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்டா. நீ உன் லட்சியத்தை பத்தி பேசும்போது மனசுக்குள்ள சின்னதா என்னைக்காவது என் பையன் ஏதாவது பண்ணிடுவான், நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சொல்றேன்டா, நீ எதுவுமே பண்ண மாட்டடா. சாப்பாட கொண்டு வந்து நீட்னியே, அப்போ உன்னை பார்த்தப்போ என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு தெரியுமா? ஆமா, அவனை நீ எங்கடா பார்த்த? உன் ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்தானா?
இல்ல, ஏதோ ஒரு வீட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. நான் அங்கே கொடுக்க போனேன். அப்பாவை நான் அங்கே தான் பார்த்தேன் பாட்டி. வீட்ல இருந்தானா? கோபி, யார் வீடு அது? ஆ, இந்த கேள்வி இப்ப ரொம்ப முக்கியம். அது என் ஃப்ரெண்டோட வீடு. நான் ஒரு பிசினஸ் கிளையண்ட பார்க்க போயிருந்தேன். டேய், கிளையண்டா ஃப்ரெண்டா? கிளையண்ட பார்த்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட மீட் பண்ண போனேன். ஓ, அவர் போன்ல பிஸியா இருந்தாரு. சோ நான் ஃபுட்டை கலெக்ட் பண்ணலான்னு வந்தா இவன் நிக்கிறான். நீ கவலைப்படாதப்பா. நீ ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கிற. பிள்ளைங்க இப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? சத்தியமா சொல்றேன்டா, உன் மேல வச்சிருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் இன்னைக்கு போயிடுச்சுடா. உனக்கு ஏதோ ஜாலியா ஊரை சுத்தணும், காசை வாங்கிட்டு படம் பார்க்கணும், லூட்டி அடிக்கணும், ரோட்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நிக்கணும். அப்படிதானே? அதுக்கு தான்டா நீ லாயக்கு. டேய், நான் இப்ப சொல்றேன் கேள்டா. நீ வாழ்க்கையில எதுவுமே ஆக போறதில்லடா, எதுவுமே சாதிக்க போறதில்ல. உனக்கு செலவு பண்ண பணம் எல்லாம் வேஸ்டடா. நீ டோட்டல் வேஸ்டடா. கோபி, டேய், இதுக்கு தான் என்கிட்ட பைக் வாங்கினியா? நாளை பின்ன என்கிட்ட பைக் கேட்ட கொன்றுவோம் உன்னை. சாவே குடுறா. அண்ணே, அதான் உன் பாக்கெட்ல நேத்து பில் இருந்துச்சா? நான் கூட நீ தான் சாப்பிட்டேன்னு நினைச்சேன். நீ எல்லாருக்கும் ஃபுட் டெலிவரி பண்ண பில்லா அது? நீ எல்லாம் டெய்லி ஒரு தகப்பனோட வலி நீ தகப்பனாவ பாரு, அப்பத்தாண்ட தெரியும். ஏன்டா ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க பங்குக்கு அவனை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? என்னமோ போடா. சப்போர்ட் பண்ணல? பையன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணல, இதுக்கும் சப்போர்ட் பண்ண. அம்மா, 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 நான் சொல்றத கேளுமா. அம்மா, டேய், அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, பேசாதடா. என்னம்மா? அம்மா, பொய் சொல்லிட்டல, பொய் சொல்லிட்டல என்கிட்ட. அப்பா தான் புரிஞ்சுக்காம பேசுறாருன்னா நீயுமாமா? ஓ, அவரு புரிஞ்சுக்காம பேசுறாரா? அவர் என்ன தப்பு பண்ணாருடா? அவரு சரியாதான் பேசினாரு. கூட அப்படி வேலை செய்யறவங்க பாத்திருந்தா எனக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். அப்படி நான் ஒன்னும் தப்பான வேலையை செய்யலையே. சரி, இங்க இருந்து போகும்போது நீ என்ன சொல்லிட்டு போன? சினிமா வேலை இருக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போன? போயிட்டு என்ன வேலை செஞ்சிருக்க? வீடு வீடா சாப்பாடு டெலிவரி பண்ண போயிருக்க. அம்மா, நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா நீ விட மாட்ட. அதான் நான் பொய் சொன்னேன். ஆனா உன்கிட்ட பொய் சொல்லும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. பேசாதடா நீ. நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண பாரு. அதுக்காக நீ ரொம்ப பண்றல்ல? அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு பணம் வேணும்.
அப்பா வேற பாக்கெட் மணி தரதே இல்லை. அது கூட பரவாயில்ல, எனக்கு பணம் தேவைப்படுதுமா, அதுக்காக தான் செஞ்சேன். நான் தான் பணம் வேணுமான்னு உன்கிட்ட கேட்டேன்ல, கேட்டனா இல்லையா? அம்மா, ஒரு வாட்டி நீ எனக்கு காசு கொடுத்துட்டு நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும்மா. என்கிட்ட தான் இப்போ இருக்குல்ல. அம்மா, என்னோட வயசு 22. இப்ப போய் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசை, உனக்குன்னு இருக்கிற காசை என்னெடுத்து செலவு செய்ய சொல்றியா? இதெல்லாம் நல்லா பேசுறடா. போடா, போ இங்கிருந்து. அம்மா, இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் ஃபுட் டெலிவரி பண்றதா? வேலையில நல்ல வேலை கெட்ட வேலைன்னு ஏதாச்சும் இருக்காமா? நீ கூட சமையல் பண்ணிடலாமா? அது உனக்கு சரின்னு தோணுச்சுல்லம்மா? இல்ல எழில். ஐயோ, இந்த வேலைய போய் செய்யறானேன்னு நான் நினைக்கலடா. அந்த வேலைய பத்தி நான் தப்பா சொல்லல. நான் சமைச்சேன், கஷ்டப்பட்டேனா அது வேற. அப்பா அம்மாவா எங்களால உங்களுக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட முடியும். ஆனா நீங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுடா. நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். உனக்கு தெரியுமா எழில், நீ பிறக்கும்போது நாம வாடகை வீட்ல தான் இருந்தோம். 2வது மாடி. உனக்கு அப்போ வயசு 3 4 இருக்கும். சைக்கிள் ஓட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு நீ சொன்ன உடனே அந்த வீடை விட்டுட்டு வேற வீடை மாத்திட்டோம். அப்புறம் இனியா இல்ல, நம்ம இனியா, அவ பிறந்தால அப்போ செழியனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நைட்டு ஃபுல்லா பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. ஸ்கூலுக்கு போனா தூக்கம் வருதுன்னு சொன்னான். அப்போதான் பெரிய வீடு வாங்கணும். அப்பா பிள்ளைங்களுக்காக சொந்த வீடு வாங்கணும்னு உங்க அப்பா இந்த வீட வாங்கினாருடா. இத வாங்கும்போது உங்க தாத்தா ஊர்ல இருக்கிற சொத்தை வித்து கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. மீதி எல்லாம் லோன் தான்ப்பா. இவ்ளோ பெரிய வீடு வேணுமான்னு நான் கூட கேட்டேன். என் பிள்ளைங்க நல்லா ஓடி விளையாடணும், வசதியா இருக்கணும்னு சொன்னாருடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இருடா, இரு, சொல்லி முடிச்சிடுறேன், இரு. உனக்கு மட்டும்தான் உன் பக்கம் நியாயம் இருக்குமா? உங்க அப்பாவுக்கும் எனக்கும் இருக்காதா? இனியா இல்ல, அவ படிக்கிறதுக்கு எவ்ளோ ஃபீஸ் கட்டுறோன்னு தெரியுமா உனக்கு? ஒரு வருஷத்துக்கு 5 லட்சமோ 6 லட்சமோ கட்டுறோம்டா. இதே ஸ்கூல்ல தான் செழியனும் நீயும் படிச்சீங்க. இருக்கிறதுலயே நல்ல காலேஜ்ல தான் செழியனையும் உன்னையும் படிக்க வச்சாரு. இதெல்லாம் பெருமை பீத்திக்கிறதுக்காகவோ 4 பேர்கிட்ட சொல்றதுக்காகவோ இல்லடா. நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். நாம பட்ட சின்ன கஷ்டம் கூட பிள்ளைங்க படக்கூடாதுங்கிறதுக்காக தான். உங்க அப்பா என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, என்னை பத்தி கண்டுக்கிறது இல்லன்னு 1000 வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அவரு ஒரு நல்ல அப்பாடா. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்பா. உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிற அப்பா. நீ காலேஜ்ல படிக்க மாட்டேன்னு சொன்னியே, பரீட்சை எழுத மாட்டேன்னு சொன்னியே, கோவப்பட்டாரு. ஆனா அப்புறம் விட்டுட்டாருல. ஆனா இப்போ உன்னை இந்த மாதிரி பார்த்ததுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. நம்ம பையன் எதுவுமே இல்லாம போயிடுவானோன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாருல்ல. ஆனா நீ அந்த வருத்தத்தை கொடுக்கலாமா? சொல்லு. நீ சொல்றது எல்லாமே சரிதாம்மா. ஆனா இது என்னோட முழு நேர வேலை இல்ல. நான் கொஞ்ச நாள் சும்மா இருக்கும்போது பண்ணலாம் நினைச்சு பண்ண வேலை தான் இது. கண்டிப்பா இது இல்ல. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா படம் பண்ணுவேம்மா. வேண்டாம் வேண்டாம் எழில்.
எனக்கே பயமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி கண்ணை மூடிட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேனோன்னு தோணுது. அந்த மனுஷன் உன்கிட்ட கோச்சுக்கிட்டு கண் கலங்கி நின்னப்ப அவ்வளவு பாவமா இருந்தது. அம்மா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்ப்பா. சொன்னது எல்லாம் போதும். என்கிட்ட பேசினது போதும். போ, இங்கிருந்து கிளம்பு போ. அம்மா, பேசாத எழு. பேசாதன்னு சொன்னேன்ல. போ. மரியம், ஆ? இன்னைக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஆ. எனக்கு லஞ்ச் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி. ஜெனியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. புரியுது மரியம், உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வேற வழி இல்லை. நான் பாத்துக்கிறேன் ஜோசப். நீங்க கவலைப்படாம போய் வேலையை பாருங்க. பாய். ம். ஹலோ அங்கிள். வாங்க பிரின்ஸ். ஹலோ அங்கிள். ஹலோ. சாரி, தப்பான டைம்ல ஏதாவது வந்துட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்காருங்க. தேங்க்யூ அங்கிள். ஒன்றும் இல்லை, ஜெனிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. பார்க்காம இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் ஜஸ்ட் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா. ஓ. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா நீங்க கிளம்புங்க அங்கிள். நோ ப்ராப்ளம். நோ இஷ்யூஸ். இட்ஸ் ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா பிரின்ஸ்? இல்ல ஆண்டி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஜெனி எப்படி இருக்கா? அவ உடம்பு ஓகே இல்ல? இப்ப பரவாயில்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். ஜெனியை பார்க்கலாமா? கூட்டிட்டு வா. படுத்துட்டு இருந்தா நோ ப்ராப்ளம் ஆண்டி, நானே போய் பார்த்துக்கிறேன். இல்ல, நான் கூட்டிட்டு வரேன். வேலையெல்லாம் எப்படி போகுது? ஓகே அங்கிள். ஜெனி, ஒரு நிமிஷம் வெளியில வா. எதுக்கு மம்மி? பிரின்ஸ் வந்திருக்காரு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா மம்மி? ஹேய், கத்தாத, கேட்க போகுது. நல்லா கேக்கட்டும். அப்படியாவது இங்க வரத நிறுத்துறானான்னு பாப்போம். இங்க பாரு ஜெனி, நாங்க சொல்லி ஒண்ணும் அவரு வரல. வீட்டுக்கு வரேன்னு கேட்டப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பாத்துட்டு போலான்னு தான் வந்திருக்காரு. எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லணும்? இந்த கல்யாணம் நடக்காது, இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அவனே வர மாட்டான்ல. அப்படி சொல்ல முடியாது ஜெனி. ஏன் மம்மி சொல்ல முடியாது? ப்ளீஸ், காலையிலேயே உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு எனக்கு தெம்பில்ல. டயர்டா இருக்கு ஜெனி. வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போ. என்னால வர முடியாது. ப்ளீஸ், அவர் ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு டயர்டா இருக்குன்னு வந்து திரும்ப படுத்துக்கிட்டாலும் ஓகே. ஹேய் ஜெனி. ஆமா அங்கிள். பிசினஸ் எல்லாருக்குமே டல். ஜெனி, ஜெனி, இப்ப ஹெல்த் ஓகே இல்ல? என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு அங்கிள் சொன்னாரு. ஆண்டி, நீங்களும் சொன்னீங்க. ரெண்டு பேரும் போய் சொல்றாங்க பிரின்ஸ். எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.
ஜெனி ஜெனி ஆ, ஜெனி எப்பவும் இப்படிதான். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருக்கிட்டையும் சொல்றது பிடிக்காது. ஓ, இல்ல பிரின்ஸ், என் உடம்புக்கு எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. ஜெனி இருங்க மம்மி, நீங்க பேச தயங்குறீங்கல்ல, நானே சொல்லிடுறேன். ஜெனி நீ உள்ள போ. சரியா, இன்னைக்கு அந்த பிரின்ஸ் வந்தான். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியும். என்னால வேற ஒரு ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது.